ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை மாத்திரம் நாம் தியானிக்கலாம். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகியிருங்கள். சகோதரரே, நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்து கொண்டு நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள் கட்டளைகளை கைக்கொண்டு வருகிறது நிமித்தம் உங்களை புகழுகிறேன் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். அவர்களுக்கு தொகுக்கப்பட்ட வேதாகமும் இல்லாதபடியினாலே ஆவிக்குரிய தலைவர்கள் கொடுத்த ஆலோசனைகளின்படி சபைகள் நடத்தப்பட்டது. ஆகவே அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள் கட்டளைகளை கைக்கொண்டு வருகிறது நிமித்தம் நான் என்னெல்லாம் சொல்லி என்னுடைய கடிதத்தில் எழுதினோ அந்த போதனைகளை நீங்கள் கைக்கொண்டு வருகிறதினால் உங்களை புகழ்கிறேன் என்று சொல்லிட்டு முதல் வசனத்தில் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல, அதாவது கிறிஸ்துவின் மாதிரியை பின்பற்றுகிறது போல நீங்களும் அந்த மாதிரியை என்னை பார்த்து பின்பற்றுங்கள். நான் உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கிறபடியினால் நான் சரியாக கிறிஸ்துவை புரிந்து கொண்டு கிறிஸ்துவின் மாதிரியை புரிந்து கொண்டு நான் பின்பற்றுகிறது போல நீங்களும் பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ரோமர் 13:14 பவுல் அப்போஸ்தலன் ரோமாபுரிக்கு எழுதும் பொழுது துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் என்று பேசினார். அதாவது வெளிப்புறமான வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்று பேசுகிறார். கலாத்தியர் 3:27 ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அதாவது இயேசு கிறிஸ்துவை வெளியே நம்முடைய வாழ்விலே மற்றவர்கள் பார்க்க வேண்டும். ஆகவே கிறிஸ்துவின் மாதிரி என்று ஒன்று இருக்கிறது, அதை நான் புரிந்து கொண்டேன், அதை பின்பற்றுகிறேன், நீங்களும் அதை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவினுடைய மாதிரி தான் என்ன, கிறிஸ்துவை போல் ஆவது தான் என்ன, கிறிஸ்துவை பின்பற்றுவது தான் என்ன அப்படின்னு சொன்னால், கிறிஸ்துவை போல் ஆவதற்கு தேவனிடத்திலும் மனிதரிடத்திலும் அன்பு செலுத்துவதே முதன்மையானது. ஏனென்று சொன்னால் அன்பை குறித்து தான் அந்த சபைகளுக்குள்ளே இருக்கிற பிரிவினைகளை வெளியே எடுத்து போட்டணும்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலன் பேசி கொண்டு வருகிறார். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் முழுவதும் அன்பை குறித்தே அவர் பேசி முடித்து விடுகிறார். இங்கே கிறிஸ்தவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல தேவனிடத்தில் அன்பு, பின்பு சக மனிதனிடத்திலும் அன்பு. இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை அவர் செய்து முடித்ததை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 22வது அதிகாரம் 37 39 வரையிலும் இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக, இது முதலாம் கற்பனை. நீ உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்று எழுதியிருக்கிறதை ஆண்டவர் பேசினார். லூக்கா 10:27 நியாயசாஸ்திரி பிரதியுத்தரமாக ஆண்டவர் கேட்ட கேள்விக்கு அவன் பதில் சொல்கிறான், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிற காரியங்களை குறித்து பேசிட்டு உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இதில் தான் முழு கற்பனையும் தேவனுடைய முழு எதிர்பார்ப்பும் அடங்கி இருக்கிறது. இதை இயேசு கிறிஸ்து அருமையாக அவர் கடைபிடித்ததை பார்க்கிறோம். தேவனின் பேரில் கிறிஸ்துவனுடைய அன்பு எப்பொழுதுமே முதன்மையானதாக இருந்தபடினால்தான் அவர் ஒவ்வொரு நேரமும் ஜெபிப்பதற்கு வனாந்தரமான இடத்திற்கு போனார். முழுவதும் ஜெபித்தார். பாடுகளை அனுபவிப்பதற்கு முன்பாக கெத்சமனே தோட்டத்திலும் கூட அவர் ஜெபித்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். தேவனின் பேரில் அளவில்லாத ஒரு அன்பு. எப்பொழுதும் நான் அவருக்கு பிரியமானவைகளை செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்று இயேசு சொல்லுகிறார். அந்தளவுக்கு தேவன் பேரில் அன்பு, சக மனிதர்களிடத்தில் அன்பு. இந்த காரியத்தை குறித்து கொஞ்சம் ஆழமாக நாம் கற்றுக்கொள்ளலாம். யோவான் 17வது அதிகாரம் 23-24 இயேசு ஜெபிக்கிற ஜெபத்தில், நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று ஜெபிக்கிறார். பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோட கூட இருக்க விரும்புகிறேன். அதாவது பிதாவே, உலகம் உண்டானது முதல் உலக தோற்றத்திற்கு முன்னமே நீர் எனக்கு எவ்வளவு அன்பாக இருக்கிறீங்க, அதே அன்பை தான் நான் என்னோடு கூட இருக்கிறவர்களிடத்தில் செலுத்துகிறேன். அவர்களிடத்தில் ஆரம்பத்தில் எப்படி அன்பு கூர்ந்தாரோ அதுபோல் முடிவு பரியந்தமும் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறதே. அப்படித்தான் பிதா
பிதாவை நேசிக்கிற இயேசு சக மனிதனையும் நேசித்ததை பார்க்கிறோம். 1 யோவான் 4:20-21 தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் தன் சகோதரிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி யோவான் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இதில் ஒரு 3 பகுதிகளாக நாம் பிரித்து இந்த ஒரு வசனத்தை தியானிக்கலாம். அதாவது கிறிஸ்து பிதாவின் மேல் எப்படி அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, அதாவது பிதாவுக்கு அவர் எல்லா மகிமையும் செலுத்த அவர் அத்தனை கவனமுள்ளவராக இருந்தார். இந்த பூமியில் இயேசு வாழ்ந்த பொழுது அற்புதங்களை செய்தது அவர்தான், அடையாளங்களை செய்தது அவர்தான், மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பினது அவர்தான், வியாதியஸ்தர்களை சொஸ்தப்படுத்தினது அவர்தான், 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேரை போஷித்தது அவர்தான். தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தேவன் பேரில் இருந்த அன்பு நிமித்தமாக மகிமை முழுவதையும் அவருக்கு செலுத்தினதை நாம் பார்க்கிறோம். அதாவது எல்லா சீஷர்களும் ஜெபிக்க கற்றுத்தாருங்கள் என்று சொன்ன பொழுது இயேசுவின் மூலம்னு சொல்லி என் பேரில் கேளுங்க தருவார்னு சொல்லி கொடுக்கல. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, எல்லா மகிமையும் கணத்திற்கும் பாத்திரர் ஒருவர் இருக்கிறார், என் பிதா, அவருக்கு மகிமையை செலுத்துங்கள் என்று ஆண்டவர் அங்கே பரமண்டலங்களில் இருக்கிற என்று சொல்லிட்டு கடைசியில் எழுதுகிறார். கடைசியில் சொல்லி கொடுக்கிறார், இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும், என்னுடைய பேரில் சொல்லுங்க, ஆனால் கணம் முழுவதும் அவருக்கு செலுத்தப்பட வேண்டும் என்கிறதில் தன்னுடைய வாழ்நாள் முழுவதிலும் அத்தனை கவனமாக இருந்ததை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் தேவனுக்கு மகிமையை சேர்க்கிறோமா அல்லது நம்முடைய மகிமையை தேடி அலைகிறோமா என்று சொல்லி பார்ப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். 2வது அதில் சொல்கிறார், அவருடைய சித்தத்தில், அதாவது தேவனுடைய சித்தத்தை அன்பு கூறுகிறேன்னு சொல்கிறாரு, அந்த சித்தத்தை செய்கிறதுல அவ்வளவு கவனமுடையவராக இருக்கிறார். அதாவது மத்தேயு 26:39 42 கெத்செமனேயில் ஜெபிக்கிறார். அவர் கல்வாரி சிலுவையில் அறையப்பட போகிறார். அதுக்கு முன்பாக அத்தனையாய் அதிக்கப்பட போகிறார், அத்தனையாய் துன்பப்படுத்தப்பட போகிறார். சரீரம் உளப்பட்ட நிலம் போல மாறப்போகிறது. அவைகளை காட்டிலும் ஆத்துமாவில் மிகப்பெரிய ஒரு பாரம், உலகத்தினுடைய அத்தனை பாவங்களையும், பாவமே அறியாத பரலோகத்திலிருந்து வந்தவர், பாவமே அறியாத அவர் மேல் அந்த உலகத்தின் அத்தனை பாவங்களும் சுமத்தப்பட்ட பொழுது அவர் ஜெபிக்கிற ஜெபம், உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். பிதாவின் சித்தத்தை இந்த பூமியில் செய்கிறதற்கு அத்தனையாக முழு வைராக்கியத்தோடு கூட இருந்த கிறிஸ்துவை நான் பின்பற்றுகிறேன், ஆகவே நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். அதே போல யோவான் 4:34 இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது என்று சொல்லி அங்கே சீஷர்கள் 12 பேர் போய் ஒரு ஆளுக்கு சாப்பாடு வாங்கி கொண்டிருந்த பொழுது அங்கே சமாரியா ஸ்திரியை ஆதாயப்படுத்தின இயேசு கிறிஸ்து அந்த ஊருக்கே சுவிசேஷம் அறிவிக்கும்படியாய் கடந்து சென்ற போதுதான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனம். இளைப்படைந்தவரா தான் அந்த கிணற்றண்டையில் உட்கார்ந்தார். சாப்பிடலை, யாரும் சாப்பாடும் கொடுக்கல, ஆனால் அவருடைய போஜனம் என்ன என்பதை சொல்லுகிறதை பார்க்கிறோம். எபிரேயர் 10:7-12 வரை பார்க்கும் பொழுது, அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுரில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்று சொல்லி, இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து என்று எபிரேயாக்கியோன் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறதில் அத்தனை ஒரு கவனமுடையவராக இயேசு கிறிஸ்து இருந்தார். அந்த கிறிஸ்துவின் மாதிரி என்று சொல்லித்தான் பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறார். அவருடைய வார்த்தை முழுவதும் யாருடைய வார்த்தையை பேசினேன்னு சொல்கிறார். மத்தேயு 26:54 அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற தேவ வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும்? அதாவது வேத வாக்கியங்களை, தேவனுடைய வார்த்தைகளை நிறைவேற்றுகிறதில் அத்தனை
கரிசனை உடையவராக இயேசு இருந்ததை பார்க்கிறோம். சொந்தமாக எதையும் அவர் சொல்லிக் கொடுக்கலங்கிறதற்கு யோவான் 8:28 சொல்கிறார். ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள். நான் போதித்ததை தான், என் பிதா எனக்கு போதித்தவை கருத்துக்களைத்தான், வசனங்களைத்தான், வேத வாக்கியங்களைத்தான் நான் உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். இன்றைக்கு சுயமாக கட்டுக்கதையாக அடித்து விடுற எத்தனையோ பேரை பார்க்குறோம். தங்களுடைய மனதில் தோன்றுகிற, இருதயத்தில் தோன்றுகிறதெல்லாம் செய்திகளும் இன்றைக்கு தீர்க்க தரிசனங்களுமாக வருகிறது. ஆனால் இயேசு தெளிவாக சொல்லுகிறார், எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்று. அதனைத் தொடர்ந்து யோவான் 17:14 அவர் சொல்லுகிற காரியம், நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் நான் கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். அதே போல் அவருடைய பிரசன்னத்தின் நெருக்கத்தில் பிதாவின் மேலிருந்த அன்பை நாம் புரிந்து கொள்ள முடியும். வனாந்தரத்தில் தனியே போய் அவர் ஜெபம் பண்ணுகிறார். அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக, நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும். அதாவது ஜெபத்தின் நெருக்கம் என்ன? நீங்கள் எனக்குள்ளே வாசம் பண்ணணும், நான் உமக்குள்ளே வாசம் பண்ணணும். தைரியமாய் சொல்லுகிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இன்றைக்கு இந்த சரீரத்தை இயேசு கிறிஸ்து இவனுடைய இரத்தம் விலையாக நமக்கு கொடுக்கப்பட்டபடியினால் பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஒரு ஆலயம். இயேசு கிறிஸ்து மகிமை நம்பிக்கையாக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நானும் என் பிதாவும் வந்து வாசம் பண்ணுவோன்னு சொல்கிறார். திரியேக தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு சரீரமாக, சாவுக்கேதுவான இந்த சரீரமானது ஒரு நாளில் ஆவியானவரால் எழுப்பப்பட்டு மகிமையின் சரீரமாக மாற்றப்பட போகிறத, அந்த சரீரத்தில் ஒரு நெருக்கத்தில் நான் வாழ விரும்புகிறேன். தேவ பிரசன்னத்தில் இணைந்திருந்தது போல நாமும் இந்த திரியேக தேவனின் பிரசன்னத்தில் இணைந்திருக்கும்படியாக அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிற நம்ம ஒவ்வொருவரும் நம்ம செய்ய வேண்டிய காரியம், எல்லா மகிமையும் அவருக்கு செலுத்தணும், அவருடைய சித்தத்தின்படி செய்யணும், அவருடைய வார்த்தைகளை மாத்திரம் பிரசங்கிக்கணும், அவருடைய பிரசன்னத்தில் நெருங்கி இருக்கிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக, வேதம் வாசிக்கிறவர்களாக, தேவ சமூகத்து பழக்கமுடையவர்களாக அவருடைய பிரசன்னத்தில் நெருங்கி வாழ வேண்டும் என்று சொல்லி பவுல் போதிக்கிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து இங்கே பவுல் சொல்லுகிற காரியம் என்ன? அவருடைய நெருக்கமான ஒரு காரியத்தை சொல்லுகிறாரு. அந்த கிறிஸ்துவனுடைய அன்பு எப்படின்னு காட்டிட்டார். இப்போ மனிதர் மேலே கிறிஸ்துவனுடைய அன்பு எப்படி இருந்துச்சியா? வேதத்தின்படி பார்க்கும் பொழுது அவருடைய மனதுருக்கத்தை மத்தேயு 9:36, 14:14, மத்தேயு 15:32, மத்தேயு 20:34, லூக்கா 15:11-24 வரையிலும் நாம் பார்க்கிறோம். அவருடைய மனதுருக்கம் திரளான ஜனங்களை கண்டு, மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருக்கிறதைக் கண்டு அவர்கள் மேலே மனதுருகி அவர்களில் வியாதியாயிருந்த அநேகரை சொஸ்தமாக்கினார் என்று பார்க்கிறோமே. அதே போல் மத்தேயு 8:3 குஷ்டரோகி ஒருவன் மலையிலிருந்து இறங்கி வரும்பொழுது அவன் குடும்பத்தினால் புறக்கணிக்கப்பட்டவனாக, சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்டவனாக, தனி மனிதனாய் வாழ்கிற அவனை பார்த்து அந்த குஷ்டரோகியை தொட்டா அவர் தீட்டு என்பது தெரியும். ஆனாலும் அவனை தொட்டு அவனை சுகமாக்கி, எனக்கு சித்தமுண்டு நீ சுத்தமாக, அவருக்கு இருந்த அனுதாபத்தை பார்க்கிறோம், தயை காண்பிக்கிறதை பார்க்கிறோம். ஏசாயா எழுதுகிறாரே, அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று சொல்லி இயேசு கண்ணீர் விடுகிறவராக வாழ்ந்ததை பார்த்தோம். மனத்தாழ்மை உடையவராக, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறாரே. நற்கிரியைகளை செய்கிறவராக அப்போஸ்தலர் 10:38 பார்க்கிறோம். நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக, மனுக்குலத்தின் மேல் அத்தனை கரிசனை உடையவராக நற்கிரியைகளை செய்ததை பார்க்கிறோம். அதே போல் மன்னிக்கிற தன்மை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். லூக்கா 23:24 பார்க்கிறோம். பொறுமை, அங்கே எத்தனையோ முறை எருசலேமுக்கு பிரசங்கித்துட்டு சொல்கிறார். லூக்கா 13:34 எருசலேமே எருசலேமே, கோழித்தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ளுகிற வண்ணமாய் உங்களை எத்தனை தரமோ சேர்த்து கொள்ள மனதாய் இருந்தேன், ஆனால் உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. அத்தனை பொறுமையாக, ரட்சிப்புக்காக அவ்வளவு பொறுமையாக காத்திருந்தேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். கானானிய ஸ்திரீயின் மேலே ஒரு மிகப்பெரிய இரக்கம். மத்தேயு 15:22-28 வரை பார்க்கிறோம். பாவத்தை கண்டிக்கும் பொழுது தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். அங்கே பேதுருவிட்ட அன்பாக தான் இருக்கிறாரு. அவங்க மாம்சமும் இரத்தமும் உனக்கு என்னை வெளிப்படுத்தலப்பா, நீ என்னை கிறிஸ்துன்னு சொல்லிட்டா. அதுக்கு அடுத்த அந்த மரணத்தை தடுத்த பொழுது சொல்லுகிறார், எனக்கு பின்னாக போ சாத்தானே, விசுவாசமில்லாத சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன் என்று மார்க்கு 9:19 சொல்லுகிறதை பார்க்கிறோம். சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிக்க
வருகிற நேரத்தில் அதை தடுக்கிறவர்களை பார்த்து விசனம் அடைகிறதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக இருந்ததையும் மனித குலத்தின் மேலே மிக அன்போடு கூட இருந்ததையும் நாம் இங்கே பார்க்கிறோம். பிதாவின் மேலே வைத்திருந்த அன்பு சக மனிதர்களின் மேலே இந்த பூமியில் வாழும்பொழுது இயேசு காட்டின அதே அன்பை தான் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து சக மனிதர்களிடத்திலும் அன்பு கூறுகிறவர்களாக நாம் வாழ வேண்டும் என்கிற அந்த கிறிஸ்துவின் மாதிரியை நான் பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் போதிக்கிற அந்த சத்தியத்தை கடைபிடித்து கிறிஸ்துவை போல வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.